வணக்கம். இது பணிவீடு டாக்கீஸ். நான் உங்கள் பணிவீடு குமரன். இது ஆரகன் திரைப்படத்துக்கான விமர்சனம். விமர்சனத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கன்னா விமர்சனம் முடிகிறப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கொஞ்சம் லைக், ஷேர், கமெண்ட்டையும் பண்ணிங்கன்னா இன்னும் சிறப்பான முறையில் பதிவுகளை போடுறதுக்கு எனக்கு பெரிய ஊக்கமாக இருக்கும். சரி, இப்போ ஆரகன் திரைப்படத்தோட கதை என்னன்னு கொஞ்சம் சுருக்கமாக பார்த்துருவோமா? மைக்கேலும் கவிப்பிரியாவும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க. கவிப்பிரியாவுக்கு ஹில் ஸ்டேஷனில் ஒரு வேலை வருது. அங்கே தனியாக வசிக்கிற உடல்நல சரியில்லாத தன்னோட அம்மாவை பார்த்துக்கணும்னு சொல்லி ஒருத்தர் வேலை கொடுக்குறாரு. மைக்கேலுக்கு இது சுத்தமாக பிடிக்கல. ஆனால் இதில் வர சம்பளம் மைக்கேலோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உதவுன்னு சொல்லி அவர் ஒரு மாதிரி கன்வின்ஸ் பண்ணிவிட்டு கவிப்பிரியா அங்கே கிளம்பி போகிறாங்க. ஆனால் போன இடத்துல மர்மமாக சில விஷயங்கள் நடக்குது. அங்கே அவங்க எதிர்கொண்ட சவால்கள் என்ன, டைரக்டர் இன்ட்ரோல் பிளாக்ல நமக்கு கொடுத்த அதிர்ச்சி ட்விஸ்ட் என்ன, திட்டமிட்டு தனக்காக விரிக்கப்பட்ட வலையிலிருந்து கடைசியில் ஹீரோயின் தப்பிச்சாங்களா இல்லையாங்கிறது தான் கதை. இது கூட பேரலா சித்தர்களோட அபூர்வ சக்தி, முதுமையே இல்லாமல் என்னாலும் இளமையாக வாழறதுக்கான வழி, அதை அடையிறதுக்காக ஒருத்தன் செய்கிற கொடூர செயல்கள்னு சூப்பர் நேச்சுரல் ப்ளஸ் ஃபேண்டசி எலிமெண்ட்ஸை கலந்து கொடுத்து நம்மளை பயங்கரமாக ரசிக்க வைக்கணும்னு முயற்சி பண்ணியிருக்காரு டேரக்டர். ஆனால் அது படம் பார்க்கறதே மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டர் அனுபவமாக நம்மளுக்கு மாற்றிடுது. சரி, குறைகளை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி படத்தோட பாசிட்டிவ்ஸ் என்னன்னு முதல்ல பார்த்துருவோம். என்னத்தை சொல்கிறது, படத்தில் பாசிட்டிவாக ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் தானே கொஞ்சமாவது அதை பற்றி கொஞ்ச நேரம் பேச முடியும். மைக்கேல் நல்ல நடிகர் தான். விஜய் டிவியோட கணா காணும் காலங்கள், ஜோடி நம்பர் 1லலாம் அவரோட திறமையை நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். ஆனால் அவரோட பெர்ஃபார்மன்ஸே படத்தில் அவ்வளோ வீக்காக இருக்குது. அறிமுக காட்சியிலேயே ஒரு மாதிரி சோர்வாக தான் தெரிகிறாரு. டேரக்டர் அவர் கொடுத்த இன்ட்ரோ சீனே அவ்வளோ அபத்தமாக இருந்தால் எப்படி அதில் ஒருத்தர் உற்சாகமாக நடிக்க முடியும்? இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா? வச்சிருக்கிற கேமரா ஆங்கிள்ஸ் வேறு தப்பு தப்பாக இருக்குது. சீன் வேறு கிறிஸ்பாக இல்லாமல் சீரியல் மாதிரி லென்த்தாக வச்சிருக்காங்களேன்னு யோசிச்சுட்டே நடிச்சார் தெரியல. படம் முழுக்கவே ஒரு மாதிரி இறுக்கமாக டயர்டாக தான் இருக்கார். ஹீரோயின் கவிப்பிரியா முடிஞ்ச வரைக்கும் காதல் காட்சிகளை ரொமான்டிக்காக இருக்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் சீன்ஸில் ரொமான்ஸ் க்யூட்டாக இருந்தால் அது முகத்துலையும் ஒழுங்காக வரும். அதனால் ஆரம்பத்துலேருந்து இவங்க 2 பேரோட கெமிஸ்ட்ரியும் சுத்தமாக ஒர்க்காகவே இல்லை. உதாரணமாக ஆரம்ப காட்சியிலேயே நட்ட நடு ராத்திரியில் நட்ட நடு ரோட்டில் ஹீரோயின் கிட்ட எனக்கு முத்தம் கொடுன்னு சத்தம் போட்டு கேட்குறாரு. அந்த காட்சியை அவங்க யோசிச்ச விதமும் சரி, அதை எடுத்த விதமும் சரி, ஒரு காட்சியை எப்படி எடுக்கணும்னு கூட தெரியாமல் எடுத்த மாதிரி அவ்வளோ சொதப்பலாக இருக்குது. ஒரு மாஸ்டர் ஷாட்டு, 2 சஜஷனு, 2 க்ளோஸ்அப்பை போட்டுட்டா அதை ஒரு சீனு நினச்சி சுருட்டி வச்சுருக்காங்க. அதுவும் க்ளோஸ்அப்புக்கெலாம் பாயிண்ட் ஆஃப் வியூ க்ளோஸ்அப் கட் பண்ணாமல் மாஸ்டர் ஷாட்டை அப்படியே ஸ்க்யூஸ் பண்ணி ப்ரொஃபைல் க்ளோஸ்அப்பாகவே எடுத்து வச்சுருக்காங்க. சரி, ரைட்டிங்கும் கேமரா ஒர்க்கும் தான் இந்த லட்சணத்தில் இருக்குன்னு பார்த்தா படத்தோட மியூசிக் அதுக்கு மேலே பெரிய தலைவலியாக இருக்குது. எங்கே மியூசிக் போடணும், எங்கே கேப் போடணும்னு கூட தெரியாமல் பேசுகிற டயலாக்கே கேட்க விடாமல் அவ்வளோ மோசமான ஒரு ஆடியோ மிக்சிங்கு. படம் மொத்தமாகவே இப்படி ஒரு லேக் ஆஃப் எக்ஸிகியூஷனாக தான் இருக்குது. ஹீரோயின் 70,000 ரூபாய் சம்பளத்தில் ஹில் ஸ்டேஷனுக்கு வேலைக்கு போகிறாங்க. ஆனால் பஸ்ஸில் ஊர் போய் இறங்கினதும் அதுக்கப்புறம் ஒரு லாரியை பிடிச்சி அதில் ஏறி போகிறாங்க. அதுக்கப்புறம் 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு 4 பெரிய டிராவல் பேக்கை இழுக்க முடியாமல் இழுத்துக்கிட்டு நடக்க முடியாமல் நடந்து போகிறாங்க. தெரியாத ஊருக்கு புதுசாக வேலைக்கு வர பொண்ணை ரிசீவ் பண்ணுறது கூட யாரும் வரமாட்டாங்களான்னு நமக்குள்ள ஒரு கேள்வி எழுது. ஆனால் அவங்களுக்கு அது தோணவே இல்லை. அப்புறம் உடம்பு சரியில்லாத அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு தான் வேலைன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஸ்ரீரஞ்சனியை பார்த்தா அப்படி தெரியவே மாட்டேங்குது. நல்லா தானே இருக்காங்க இவங்களே 4 பேரை நல்லா பார்த்துப்பாங்க போல இருக்குன்னு தோணுது. ஆனால் அந்த கேரக்டருக்கு பின்னாடி ஒரு பெரிய ட்விஸ்ட்டை வச்சிருக்காங்க. அது ரிவீல் ஆகிறப்ப நாமெல்லாம் அப்படியே திகில்ல உறைஞ்சி போயிடும்னு டேரக்டர் இன்வெஸ்டர் போல. ஆனால் அது அந்த அளவுக்கு எடுக்கணும் இல்லையா? அப்படி எடுக்க தெரியாததுனால அந்த ட்விஸ்ட்லாம் கொஞ்சம் கூட எடுபடவே இல்லை. அதெல்லாம் பயங்கரமாக எரிச்சலில் தான் கூட்டுது. படத்தில் ஹிப்னாட்டிசம், அலுசினேஷன், அபூர்வ சக்தி, அமானுஷம்னு என்னென்னவோ மேஜிக் பண்ணி வெத்த காட்ட பார்க்குறாங்க. ஆனால் அது எல்லாமே கடைசியில் சொத்தையாக தான் போயிடுது. பாவம் கலைராணி எல்லாம் ஒரே நாள் கால் ஷீட்டில் நடிக்க வச்சுருப்பாங்க போல இருக்குது. அவங்கள வச்சு எடுத்த டேக்ஸை 20 நிமிஷத்துக்கு ஒரு ஷாட்டாக படத்தில் அங்கங்கே சொருவி அதனால் எந்த பிரயோஜனமும் ஏற்படாத அளவுக்கு அந்த கேரக்டரையே மொத்தமாக டேமேஜ் பண்ணிடுறாங்க. இந்த குடும்பம் எல்லாம் போதாதுன்னு சிஜி வேற இன்னொரு பக்கம் கோரமாக பள்ளியிலிக்குது. இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் ஒரு விஷயம் மட்டும் தான் புரியவே மாட்டேங்குது. சிஜிலாம் கன்வின்சிங்காக பண்ணணும்னா படத்தில் அதுக்கேற்ற பட்ஜெட் இருக்கணும். அது இல்லாதப்போ எதுக்கு இப்படி அறகுறையாக மொத்தமாக பிசுரடிக்கிற மாதிரி காட்டி அதை ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக ஆக்குறாங்கன்னே புரியல. இதெல்லாத்தையும் தாண்டி கதையோட நம்பகத்தன்மை, இலக்கே இல்லாமல் போகிற திரைக்கதை, ரொம்ப சுமாரான மேக்கிங், அதனாலே எந்த இம்பாக்டையும் ஏற்படுத்தாத காட்சிகள்னு படம் அநியாயத்துக்கு நம்ம பொறுமையை பயங்கரமாக சோதிக்குது. என்னதான் லோ பட்ஜெட் படமாக இருந்தாலும் எல்லா விதத்திலும் இவ்வளோ லோ குவாலிட்டியில் ஒரு படத்தை எடுத்துருக்க வேணாம். பொதுவாக இந்த மாதிரி சில லோ பட்ஜெட் படங்களை பார்க்குறப்போ சீனை கன்சீவ் பண்ண விதம் நல்லா தான் இருக்குது. ஆனால் அதை ஸ்க்ரீனில் அப்படியே கொண்டு வரதுல தான் கோட்டை விட்டுட்டாங்கன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் காட்சிகளை எழுதின விதமே சரியாக இல்லாதப்போ மேக்கிங்கில் மட்டும் எப்படி அது ஒழுங்காக வரும்? அந்த அளவுக்கு படு சுமாரான மிக மோசமான ஒரு திரை அனுபவமாக நம்மளை கொடுமைப்படுத்தி அனுப்புது ஆரகன். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு யோசிச்சா கடைசியில் ஒன்று மட்டும் நல்லா தெளிவாக புரியுது. அடுத்த வாரம் வேட்டைன்னு வரதுனால அதுக்கு முன்னாடி எந்த பெரிய படமும் வெளியாகி வேட்டையின் ரிலீஸுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடாதுன்னு இப்போயே ஒரு வேக்குவமை உருவாக்கி வச்சுட்டாங்க. அந்த கேப்பில் ஸ்டார் வேல்யூ இல்லாத படங்கள் வெளியிட்டா ஓடிடும்னு கணக்கு போட்டதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. அதில் நீல நிற சூரியன் டீம் போட்ட கணக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அதனால நம்ம தப்பிச்சோம். ஆனால் ஆரகன் விஷயத்தில் போட்ட கணக்கு மொத்தமாகவே தப்பாயிடுச்சு. எந்த தைரியத்தில் இப்படி ஒரு சீரியலை
சீரியலை விட மோசமாக இருக்கிறதுனால அது அப்படி கூட சொல்ல முடியாது. உங்கள் பொண்ணான நேரத்தையும் உழைச்ச காசையும் மட்டும் கொஞ்சம் பத்திரப்படுத்திக்கிங்க. அவ்வளோதான் சொல்கிறதுக்கு. இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை விட ரொம்ப முக்கியமாக நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனில் ஆளுங்கிற அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு படம் திரைக்கு வரப்போ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.